நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. டென்மார்க் தெருக்களில் சிவப்பு விளக்குகள் தான் தற்பொழுது பரவலாக செய்தியாக மாறியிருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த செய்திகள் தற்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. ஏன் இரத்த சிவப்பில் விளக்குகள் மாறுகின்றன, தெருவிளக்குகள் மாறுகின்றன? சொல்கின்றார்கள், இது உலகம் முழுவதிலும் நகர்ப்புற விளக்குகளில் ஒரு புரட்சியை டென்மார்க் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய நாடுகளுக்கும் இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். இப்ப இது பாதுகாப்போடு கூடிய பிரகாசத்தை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட பல்லுயிர்களுக்கான ஒரு ஆதரவாக இந்த சிவப்பு விளக்குகள் மாறுகின்றன. சோடியம் விளக்குகள் முதல் உயர் திறன் கொண்ட எல்இடி விளக்குகள் வரை நகர்ப்புற விளக்குகளின் பரிமாணம் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு நோக்கம் சீரானதாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப டென்மார்க் என்ன யோசிக்குதுன்னா, பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் கார்பன் உமிழ்வை தடுப்பது தொடர்பாகவே இந்த சிவப்பு விளக்குகள் போடப்படுகின்றன. பாதைகள் எல்லாம் இரத்த சிவப்பாக இருக்கின்றன. அதுதான் இப்பொழுது எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. தெருக்களிலே இப்ப விலங்குகள் சுதந்திரமாக நடமாடக்கூடியதாக இருக்கும். ஏனென்றா மற்ற விளக்குகள் இப்ப லண்டன், ஏனைய ஐரோப்பிய நாடுகள்ல போடப்பட்டு இருக்கின்ற வெள்ள விளக்குகள் இருக்கு தானே, அது விலங்குகள் பல்லுயிர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நுட்பமான மாற்றங்கள் ஒரு நிலையான நடைமுறையின், ஒரு அமைதியான சூழலின் மறு மதிப்பீட்டை இவை ஆழமாக தூண்டுகின்றன என்று சொல்கின்றார்கள். இந்த மாற்றம் அழகாக இருக்கிறது அல்லது சிவப்பாக இருக்கிறது என்பதற்காக மட்டும் மாற்றப்படவில்லை. ஒளி என்னென்ன விஷயத்தை, பல்லுயிர்களை எவ்வாறு அழிக்கிறது என்பதுதான் இப்பொழுது ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டதற்காக டென்மார்க் தற்பொழுது மாறி வருகிறது. கோப்பன்ஹேகனின் புறநகர் பகுதி ஒன்றில் ஒரு நகராட்சி பல தசாப்த காலமாக இந்த நகர்ப்புற நிலைமைகள் இருந்து விலகி சென்று தெருவிளக்கு அமைப்பை மாற்றியிருக்கிறது. இந்த தீர்வு சிறியதாக தெரிந்தாலும், ஒரு வண்ண மாற்றம் தானே என்று தெரிந்தாலும், முக்கியமாக இது சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான பாதுகாப்பாக இருக்கிறது என்று சில தெருக்களில் மட்டுமே, இந்த சில இடங்களில், கிராமங்களில் மட்டுமே இவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவற்றை எல்லா இடமும் கொண்டு போவதற்கு முயற்சிக்கின்றார்கள். முழுவதுமான மங்களாக்குவதற்கு பதிலாக இந்த சிவப்பு விளக்குகள் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம், சூழல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இயற்கை அமைப்புகளுக்கு இடையூறு ஏற்படுவதை குறைக்கத்தான் டென்மார்க் இவ்வாறான ஒரு விஷயத்தை தற்பொழுது மாறியிருக்கிறது. சிவப்பு ஸ்பெக்ட்ரம் விளக்குகள் இரவு நேர உயிரினங்களை பாதுகாப்பதற்காக இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளூர் அதிகாரிகள் என்ன சொல்கின்றார்களா, 7 வௌவால் இனங்களின் வாழ்விடமாக அடையாளம் காணப்பட்ட போக்குவரத்து சாலையின் ஒரு பகுதியில் சிவப்பு எல்இடி தெருவிளக்குகளை நிறுவியிருக்கிறார்கள். ஆனா இந்த வௌவால்கள் எதுவுமே தற்போது அழிந்து வரும் இனமாக பட்டியலிடப்படவில்லை. என்றாலும் நகராட்சியால் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி குறைந்தது பொதுவான பிபிஸ்ட்ரல் என்று அழைக்கப்படுகின்ற பழுப்பு நிற நீண்ட காதுள்ள வௌவால்கள் இப்ப அது குறைந்து கொண்டு போற காரணத்தினால் இந்த செயற்கை ஒளியால் அதற்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதன் போக்குவரத்துக்கு பிரச்சனை ஏற்படுது. இதன் காரணத்தினால இவர்களை, இந்த வௌவால்களை பாதுகாப்பதற்காக இந்த விஷயத்தை செய்தார்கள். சிவப்பு விளக்குகளை போட்டார்கள். இப்ப என்ன விஷயம்னா, திடீரென்று எல்லாம் சிவப்பு விளக்குக்கு மாறின உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன என்ன என்னன்னு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்ப வௌவால்கள் உணவளித்து பயணிக்கும் அந்த மரத்துக்கு மரம் தாவுகின்ற மற்றும் இருக்கின்ற இடங்கள்ல இந்த விளக்கு அமைப்பு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளை நிறத்திலிருந்து சிவப்பு நிறத்திற்கு இந்த விளக்கு மாற்றம் செய்யப்பட்டதன் பிறகு என்னன்னா, இந்த குறுகிய அலை நீள ஒளி வௌவால் செயல்பாட்டை
கணிசமாக அவர்களை வவ்வால்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த ஒளி மூலமாக அவர்களுடைய அதிகமான ஒளியின் காரணத்தினால இனப்பெருக்கம் போன்ற விஷயங்கள், வவ்வால்களுடைய வாழ்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் வவ்வால்களை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த உணவு சங்கிலியில மிக முக்கியமான விஷயம் வவ்வால்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே அது மட்டுமல்ல, பல்லுயிர்களுடைய வாழ்வியலை பாதுகாத்தான் மனிதன் நிம்மதியாக வாழக்கூடியதாக இருக்கும். பல்லுயிர்களை கொன்றுவிட்டால் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுவிடும். இந்த திட்டம் அந்த நகராட்சியில டென்மார்க்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் டென்மார்க் மற்றும் ஸ்வீடனில் உள்ள பல நகரங்களை உள்ளடக்கிய EU ஆதரவு முயற்சியான லைட்டிங் மெட்ரோபோலிஸ் கிரீன் மொபிலிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக இவர் நிறைய ஆராய்ச்சி செய்து அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த வடிவமைப்பு நிறுவனம் லைட் பீரோவுடன் இணைந்து நகராட்சி செயல்பாட்டை, சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்க இந்த விளக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப செயற்கை இரவு நேர விளக்குகள் சுற்றுச்சூழல் இடையூறாக இருக்கும். ஆனால் இவை வவ்வால்களின் ஒளிக்கு உணர்திறன் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வவ்வால்கள் மிகவும் பிரச்சனைப்படுகின்றன. அவர்களுடைய அந்த அந்த வாழ்வு ஓட்டம் மாற்றம் அடைகிறது. ஆகவே இது கிட்டத்தட்ட இப்படியே எல்லா இடங்களுக்கும் இந்த இந்த சிவப்பு விளக்குகளை மாற்றக்கூடிய நிலைமை இருப்பதாக டென்மார்க்கினுடைய அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இப்ப இந்த விளக்கெல்லாம் மாத்தின உடனே மக்கள்கிட்ட பார்த்தார்கள். என்னன்னா, லைட்டிங் மெட்ரோபோலிஸ் திட்டத்தின் மூலம் நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவோடு 5000 விளக்குகளை மாட்டியிருக்கிறார்கள். ஆனால் 50,000 விளக்குகளை சிவப்பாக, இரத்த சிவப்பாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்ப இந்த விளக்குகளை மாற்றுவது தொடர்பாக மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்டார்கள். மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால்தான் இதை டென்மார்க் செயல்படுத்தக்கூடியதாக இருந்தது. குடியிருப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பயணிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப கார்ல போய்க்குள்ளே ஏதாவது டிஸ்டர்பா இருக்குதா என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தார்கள். குடியிருப்பாளர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், பயணிகளும் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இப்ப எதிர்மறையான கருத்துக்கள் எதுவுமே வரவில்லை மக்களிடமிருந்து. ஆகவே இப்ப 50,000 லைட்டுகளை மாற்றப் போகின்றார்கள். அப்ப டென்மார்க் முழுவதும் இரத்த சிவப்பாகத்தான் மாற்றப்பட போகின்றதா என்ற கேள்வி எழுகிறது. கிராமங்கள்ல தான் இப்ப முதல்ல மாற்றியிருக்கிறார்கள். இது சுவாரஸ்யமான ஒரு தகவலும் மற்றும் ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு தகவலும் கூட. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்கள்.